Hi friends, இந்த வீடியோல PGTRP எஜுகேஷன் மெத்தடாலஜில 6th யூனிட்ல இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் மெக்கானிசம் அண்ட் இட்ஸ் டைப்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டிஃபென்ஸ் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம கோல் செட் பண்றோம், பட் அது நடக்கல அப்படிங்கும்போது நம்ம மைண்ட் வந்து ஃப்ரஸ்ட்ரேஷன் போய் கான்ஃப்ளிக்ட்லாம் போயிடும். அப்படி நம்மளோட மைண்ட் வந்துட்டு ஸ்ட்ரெஸ்க்கு போகாம தடுக்கக்கூடிய மெக்கானிசம் தான் வந்து டிஃபென்ஸ் மெக்கானிசம். ஸோ இதை பத்தி ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணது யார் அப்படின்னா சிக்மெண்ட் ஃப்ராய்ட். இதுல வந்து ஒரு 14 டைப்ஸ் இருக்கு. அது பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டைப்ஸ் பார்த்தோம் அப்படின்னா டினையல் அப்படின்றது ஒரு விஷயம் நடந்திருக்கும், பட் அது நம்மளோட மைண்ட் வந்து ஏற்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் யாராவது நம்மளோட ரிலேட்டிவ்ஸ் வந்து இறந்துருப்பாங்க, பட் நம்மளால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, அது ஒரு பொய்யான விஷயம் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் ரெப்ரஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு பேட் திங் நடந்திருக்கும். ஸோ அது நம்மளோட பிரைன் வந்து நம்மளோட கான்ஷியஸ்க்கு வராமலே அன்கான்ஷியஸா அது என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஹைட் பண்ணிடும். ஸோ நமக்கு தெரியாமலே வந்து ஹைட் பண்றது என்ன அப்படின்னா ரெப்ரஷன். சப்ரஷன் அப்படின்னா இப்போ நம்ம ஃப்ரெண்ட் மேல ஆங்கர் கோவமா இருக்கும், பட் ஆனால் அது இப்போ வேணா அதை அப்புறமேட்டு தள்ளி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள கான்ஷியஸா என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு விஷயத்தை மார்க்கிறது தான் வந்து சப்ரஷன் அப்படின்றது. அண்ட் ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு விஷயம் பண்ணிருப்போம், பட் ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அடுத்தவங்க மேல ப்ளேம் பண்ணுவோம். ஸோ அவங்க இப்படி பண்ணதுனால இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஜெக்ஷன் பண்றது. டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா ஸோ நம்மளோட பாஸ் நம்மள வந்து திட்டாங்க அப்படின்னா நம்ம போய் அதை நம்ம வீட்டில் இருக்கவங்க மேல கட்டுறது டிஸ்பிளேஸ்மெண்ட். ரெக்ரெஷன்ஸ் அப்படின்னா ஒரு ஆக்டிவிட்டி நடந்திருக்கு அப்படின்னா அது வந்து ரொம்ப சைல்டிஷா பிஹேவ் பண்றோம் அப்படின்னா தட் இஸ் ரெக்ரெஷன் அப்படின்றது. ரியாக்ஷன் ஃபார்மேஷன் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு விஷயம் நமக்கு பிடிக்கும், பட் ஆனால் நம்ம அதை மற்றவங்க கிட்ட பிடிக்காத மாதிரி காமிச்சிரோம் அப்படின்னா தட் இஸ் ரெக்ரெஷன் ஃபார்மேஷன். அப்படியே ஆப்போசிட் ஆக்ட் பண்ற மாதிரி. அண்ட் ரேஷனலைசேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா ஏதாவது ஒரு எக்ஸ்கியூஸ் கேட்குது. எக்ஸாமுக்கு வந்து படிக்கல, ஹோம் ஒர்க் பண்ணல அப்படின்னு கேட்டால் கரண்ட் இல்லை, ஸோ அதனால படிக்கலன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு ரீசன் சொல்றது வந்து ரேஷனலைசேஷன் அப்படின்றது. இன்டெலெக்சுவலைசேஷன் அப்படின்றது கொஞ்சம் ஸ்மார்ட்டா திங்க் பண்ணி நமக்கு ஆன்சர் பண்ணி அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிடுது. சப்ளிமேஷன் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு பேட் ஹேபிட் வந்துட்டு சொசைட்டி அக்செப்ட் பண்ற மாதிரி ஒரு குட் ஹேபிட்டா ஒரு ஹார்ட்டா மேக் பண்ற மாதிரி இருக்கிறது சப்ளிமேஷன் அப்படின்றது. காம்பன்சேஷன் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு சப்ஜெக்ட்ல வீக்கா இருக்கும், பட் ஆனால் நம்ம மற்ற இன்னொரு சப்ஜெக்ட்ல வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம மார்க் ஸ்கோர் பண்ணி அதை காம்பன்சேட் பண்ணிக்கலாம். அண்ட் ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ நம்ம ஒன்று பண்ண முடியாது, மற்றவங்க பண்ணும்போது அது நம்மளே பண்ற மாதிரி ஃபீல் பண்றது ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்றது. இப்போ கிரிக்கெட்ல டீம்ஸ்ல வின் பண்ணிச்சுன்னா நம்மளே வின் பண்ண மாதிரி நம்ம சொல்லி அதெல்லாம் ஐடென்டிஃபிகேஷன். அண்ட் ஹியூமர் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப ஒரு கஷ்டமான சிச்சுவேஷன்ல கூட நம்ம வந்து ஒரு ஜோக் மாதிரி எடுத்துக்கிறது வந்து ஹியூமர். ஃபேண்டசி அப்படின்னா டே ட்ரீம் பண்றது. ஒரு பேச தெரியாத ஒரு பையன் ஒரு ஸ்பீச் காம்படிஷன்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குற மாதிரி இமேஜின் பண்ணிக்கிறது ஒரு ஃபேண்டசி அப்படின்றது. இப்போ கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரெஃப்யூசிங் டு பிலீவ் a problem exists. ஸோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது, பட் ஆனால் நம்ம அது நடக்கல அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா டினையல் அப்படின்றது. அடுத்து forgetting a painful memory without knowing. நமக்கு தெரியாமலே நம்ம மறக்கிறோம் அப்படின்னா அது வந்து ரெப்ரஷன் அப்படின்றது. ஆக்டிங் லைக் a small child under the stress. ஒரு ஸ்ட்ரெஸ் அப்போ சைல்டு மாதிரி ஆக்ட் பண்ணோம் அப்படின்னா அது ரெக்ரெஷன் அப்படின்றது. அண்ட் மேக்கிங் எக்ஸ்கியூஸ் டு கவர் மிஸ்டேக். ஸோ ஒரு எக்ஸ்கியூஸ் கேட்குறோம், ரீசன் சொல்றோம் அப்படின்னா அது ரேஷனலைசேஷன் அப்படின்றது. அண்ட் யூசிங் ஜோக்ஸ் டு ஹேண்டில் தி ஸ்ட்ரெஸ் வந்து ஒரு ஜோக் சொல்லி நம்ம ஹேண்டில் பண்றோம் அப்படின்னா தட் இஸ் தி ஹியூமர். தேங்க்யூ.